Hi students, today நம்ம பார்க்க போறது class 10 exercise 3.1 இதுல நம்ம second sum பார்க்க போறோம். On comparing the ratios a1 by a2, b1 by b2 and c1 by c2. Find the lines representing the following pair of linear equations intersect at a point. So நமக்கு வந்து மூணு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் இது ஒன்று, இன்னொன்று வந்து பேரலல், இன்னொன்று வந்து கோயின்சிடென்ஸ் லைன். ஸோ ஒரு பாயிண்ட் டூ பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்டர்செக்ட் ஆகும், ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும், இல்லைன்னா வந்து ரெண்டு லைன்ஸுமே வந்து நமக்கு பேரலாக இருக்கும், ஆர் வந்து கோயின்சிடென்ஸ் ரெண்டு லைன்ஸுமே வந்து எப்படின்னா கோயின்சிடென்ட் ஆகியிருக்கும், ஒரே பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சம் கொடுத்துட்டாங்க. ஸோ சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ரேஷியோஸ் வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ அதோட கண்டிஷன்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a1 by a2 வந்து நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நாட் ஈக்குவல் டு b1 by b2வாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து லைன்ஸ் வந்து ரெண்டு லைனும் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும். அப்போ நமக்கு எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு சொல்யூஷன். ஸோ எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ இது வந்து நமக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? இதே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2வாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து கோயின்சிடென்ஸ் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ கோயின்சிடென்ஸ்னால் ரெண்டு லைனும் வந்து இதுலேயே வந்து அப்படியே கோயின்சிடென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ரெண்டு லைனும் வந்து சேமாக ஒரே லைன்லேயே வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு இதில் நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 நாட் ஈக்குவல் டு c1 by c2னா நமக்கு வந்து பேரலல் லைன்ஸாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், ஒரு இப்படி பேரலாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷன்ஸுமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ் வந்து போட போகிறோம். நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 5x minus 4y plus 8 equal to 0. ஜஸ்ட் இதை எடுத்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா a1x plus b1y plus c1 equal to 0. ஓகேவா? இதோட கோஎஃபிஷியன்ட்டை நான் வந்து a1 b1 and c1 கான்ஸ்டன்ட்டை வந்து c1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ a1க்கு வந்து ஈக்குவல் டு அண்ட் b1 ஈக்குவல் டு அண்ட் c1 ஈக்குவல் டு. ஸோ a1ஓட வேல்யூ என்னென்னா 5 அண்ட் a2ஓட வேல்யூ b1ஓட வேல்யூ என்னென்னா -4 அண்ட் c1ஓட வேல்யூ வந்து 8. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7x ப்ளஸ், ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0 இப்படி எழுதிக்கிறோம். ஸோ a2 ஈக்குவல் டு b2, ஸோ a2 ஈக்குவல் டு b2 எழுதிக்கிறேன் அண்டு c2 ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ a2க்கு என்ன வேல்யூனா 7 அண்ட் b2ஓட வேல்யூ வந்து 6 அண்ட் c2ஓட வேல்யூ வந்து -9. இப்போ நம்ம ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு, இப்போ a1ஓட வேல்யூ என்ன, a1ஓட வேல்யூ வந்து 5 டிவைடட் பை a2ஓட வேல்யூ வந்து 7. ஓகேவா? இதே போல் இப்போது b1 பை b2, b1ஓட வேல்யூ வந்து -4 டிவைடட் பை b2ஓட வேல்யூ வந்து 6. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணி போடலாமா? -2 2 2s are 4 and 3 2s are 6. இங்கே வந்து என்னென்னா 2/3 கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ இதோட ரேஷியோஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. இங்கே வந்து 5/7 கிடச்சிருக்கு அண்ட் இங்கே வந்து -2/3 கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஃபஸ்ட்டு கண்டிஷனே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நம்ம தேர்டுக்கு போகணும் அவசியம் இல்லை. ஸோ a1 by a2 ratios equal to not equal to b1 by b2. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக நம்ம என்ன பார்த்தோம்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் therefore one solution நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா one solution. ஸோ இப்படி கூட எழுதிக்கலாம்.
the pair of linear equation has intersecting lines, therefore நமக்கு one solution. ஸோ இதுதான் முக்கியமான வேர்ட்ஸு. ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஆகிடும் அண்ட் இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்டிஷன் போகலாம். ஓகே, நம்மளுடைய செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 9x + 3y + 12 = 0, 18x + 6y + 24 = 0. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ a1 x + b1y + c1 = 0. So a1 b1 c1. a1 ஓட வேல்யூ வந்து 9, b1 ஓட வேல்யூ வந்து 3 and c1 ஓட வேல்யூ வந்து 12. ஓகேவா? இதே போல் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஸோ 18x + 6y + 24. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், a2x + b2y + c2 = 0. ஓகேவா? ஸோ a2 = 18 and b2 = 6 and c2 = 24. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரேஷியோஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ a1 / a2 = ஸோ a1ஓட வேல்யூ என்ன, ஸோ a1ஓட வேல்யூ வந்து நமக்கு 9. ஸோ 9 / a2ஓட வேல்யூ வந்து 18. ஓகேவா? ஸோ 9/18னா 1 9 is 9 and 2 9s are 18. ஓகேவா? ஸோ 1 9 is 9 and 2 9s are 18. நெக்ஸ்ட்டு வந்து b1 / b2 = ஸோ b1ஓட வேல்யூ வந்து 3 and b2ஓட வேல்யூ வந்து 6. ஓகேவா? ஸோ 1 3 is 3 and 2 3s are 6. நெக்ஸ்ட்டு c1 / c2 which is equal to, இங்கே c1ஓட வேல்யூ வந்து 12. ஸோ நம்ம 12 அப்படியே போட்டுக்கலாம், டிவைடட் பை c2ஓட வேல்யூ வந்து 24. ஓகேவா? ஸோ 1 12 is 12 and 2 12s are 24. ஸோ இங்கே பார்த்தோன்னா மூணுமே ஈக்குவலாக இருக்குது, மூணு ரேஷியோஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது, 1/2 1/2 1/2ன்னு. அப்போது a1 / a2 = b1 / b2 = c1 / c2. ஸோ எல்லா மூணு ரேஷியோஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா கோயின்சிடென்ட் லைன்ஸ். ஓகேவா? கோயின்சிடென்ட் லைன்ஸ். therefore infinitely many solutions. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த கண்டிஷன்ஸை நம்ம நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த சம்ஸ் வந்து கடக்கடன்னு போயிடலாம். ஸோ இந்த சம் முடிஞ்சு நெக்ஸ்ட் சப்டிஷன் போகலாம். ஓகே, நம்ம தேர்ட் சப்டிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா 6x - 3y + 10 = 0, 2x - y + 9 = 0. ஸோ ரெண்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன் அண்ட் இது எப்படி எழுதி போனால் a1 x + b1 y + c1 = 0. ஸோ a1ஓட வேல்யூ வந்து 6 and b1ஓட வேல்யூ வந்து -3 and c1ஓட வேல்யூ வந்து 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x - y + 9 = 0. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா a2x + b2y + c2 = 0. ஸோ a2ஓட வேல்யூ வந்து 2 and b2ஓட வேல்யூ வந்து -1 and c2ஓட வேல்யூ 9. ஓகேவா? இப்போ ரேஷியோஸ் போட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ a1 / a2 = ஸோ a1ஓட வேல்யூ வந்து 6 and a2ஓட வேல்யூ வந்து 2. ஓகே, ஸோ 6/2 வரும். அப்போ 3 2s are 6, நமக்கு ஆன்சர் வந்து 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து b1 / b2க்கு பார்க்கலாம். ஸோ b1ஓட வேல்யூ -3 டிவைடட் பை b2ஓட வேல்யூ -1. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 3 தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு c1 / c2ஓட வேல்யூ, ஸோ ரேஷியோஸ் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ c1 வந்து 10 அண்ட் c2ஓட வேல்யூ வந்து 9. ஸோ இது வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ 10/9. ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அண்ட் இந்த தேர்ட் கண்டிஷன் வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி இதை எழுதிக்கலாம்னா a1 / a2 = b1 / b2
நாட் ஈக்குவல் டு C1 by C2. ஸோ இந்த தேர்ட் கண்டிஷன் மட்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நமக்கு என்ன வரும்? parallel lines. ஓகேவா? ஸோ parallel lines. Therefore parallel lines இருந்துச்சுன்னா நமக்கு no solution. ஓகே, no solution. ஸோ இதோட இந்த sum complete ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.